ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு ஜியோபாலிட்டிக்ஸ் தமிழ். மோடி 3.0 ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம். எத்தனை சீட்டுன்றது தான் கொஞ்சம் டவுட்ஸ் இருக்குது. இன்றைக்கி எலெக்ஷன்றது மோடி வின் பண்ணுறதுக்கா இல்லை தோக்கிறதுக்கான்றது அதுக்கான எலெக்ஷன் இல்லை. பட் 400 கிராஸ் பண்ண முடியுமா முடியாதான்ற எலெக்ஷன் இந்த 2024 அதை பொறுத்தவரையிலும். எனவே இந்த 3.0 இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஒரு யோசனையை கொடுக்கும். அதாவது அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது நம்ம முன்னாடியே அதுக்கேற்ற மாதிரி தயாராகிறதுக்கு இது சரியான ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே மோடி சொல்லிட்டார், பதவி வந்தோட 3.1 வந்ததுக்கப்புறமா இன்னும் கடுமையான முடிவுகள் எடுக்கப்படும் அப்படின்றாரு. என்ன இருக்கும் அந்த கடுமையான முடிவுகள்? உள்நாட்டு பிரச்சனை குறிச்சா இல்லை வெளிநாட்டு பிரச்சனைங்களா? இது ஒரு $1 மில்லியன் கொஷின்ஸ் நிறைய, எக்கச்சக்கமான கொஷின்ஸ் நம்ம கண் முன்னாடி நிற்குது. அதுக்கான ஆன்சர்ஸ் நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது தான் தெரியும். பட் ஓரளவுக்கு கெஸ் பண்ணலாம் என்னென்ன பிரச்சனைங்க இருக்குது அப்படின்ற மாதிரி கெஸ் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அது உள்நாட்டில் என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு நம்ம ஒரு லிஸ்ட்டு போட்டோம்னாக்கா அது ஒரு பெரிய லிஸ்ட் ஆகிடும். கிட்டத்தட்ட 1000 பேஜுக்கு லிஸ்ட்டு போடலாம். எந்த பிரச்சனையை எடுத்தாலும் அதை கரெக்டாக செய்கிறதுக்கும் அது ஆணி வேறு என்னான்னு பார்த்து அந்தந்த காலகட்டத்தில் எந்த மாதிரி சுச்சுவேஷனில் அந்த ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கணும். அது ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான ஒரு பணி. அதுக்கப்புறமா அதை இன்றைக்கி இந்த காலகட்டத்துக்கு இல்லை ஈவன் ஃப்யூச்சருக்கு வருங்காலத்தில் எப்படி இருக்குன்றது ஒரு யோசித்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு சொல்யூஷனை மேனேஜ் பண்ணி அதிகபட்சமான மக்களோட சப்போர்ட்டோடு அதை எப்படி கொண்டு வர்றதுன்றது தான் இந்த ஜனநாயகத்தில் மிகப்பெரிய சேலஞ்ச். அந்த சேலஞ்சு இப்போ சப்போஸ் மோடி முன்னாடி இருக்குன்னு நம்ம இப்போ எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதாவது அவங்க என்னென்ன பிரச்சனை சந்திக்க போகிறாங்க, அவங்க என்ன யோசிக்கலாம், என்னென்ன யோசிச்சுருப்பாங்க, எப்படிப்பட்ட அப்போசிஷன் வர்றதுக்கு சான்சஸ், எதிர்ப்புகள் எல்லாம் வரும், எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க. இந்த $1 மில்லியன் கொஸ்டினுக்கு பதில் சொல்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. பட் ஒரு கெஸ் பண்ணி தான் பார்க்கலாமேன்றது தான் இந்த ஐடியா. ஸோ இது எல்லாத்தையும் சரி செய்கிற அந்த பிரச்சனைகளெல்லாம் சொல்யூஷன் எடுக்கிற அதே டைமில் நம்ம நாட்டோட பொருளாதாரம், எக்கனாமி, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், தொழில் வளர்ச்சி, அதே மாதிரி சமுதாயத்தில் எந்த பிரச்சனையும் வராமல் எப்படி எடுக்க போகிறாங்கன்றது தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் சீனாரியோ. ஸோ ஒருவேளை சப்போஸ் 400க்கு கம்மியாக சீட் வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? மற்ற கட்சியில் ஒரு சிலர் நல்லவங்க இருப்பாங்க, எல்லா கட்சியிலையும் நல்லவங்க இருக்காங்க, எல்லாருமே கெட்டவங்க கிடையாது. ஸோ அவங்கள எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி இதெல்லாம் சரி செய்வாங்களா? அது ஒரு கொஸ்டின். இதே சமயத்தில் வெளிநாடுங்க, பெரிய பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ், ஸ்பெஷலி என்னோடய ஃபேவரட் டீப் ஸ்டேட், இந்த காலனி ஆதிக்கம் கொண்ட கண்ட்ரிஸ் இருக்குங்களா, அமெரிக்கா, யூகே, இவங்க எப்போவுமே நம்மளை எதிரியாக பார்க்குற சீனா, கூடவே இருந்து குழி பறிக்கும் நட்பு நாடுகள், இன்க்ளூடிங் நம்ம எவ்வளோ க்ளோஸ் கண்ட்ரிஸ்ன்னு நினைக்கிறோமோ அவங்க எல்லாமே அவங்களோட கண்ட்ரி வியூவிலேருந்து பார்க்கும்போது நம்மளுடைய டெவலப்மெண்ட் அவங்களுக்கு சாதகமாக இருந்தால் ஓகே, அவங்களுக்கு பாதகமாக இருக்கும்போது கண்டிப்பாக அவங்க அதுக்கு அகைன்ஸ்டாக போவாங்க. ப்ளஸ் நம்ம நெய்பர்ஹுட் கண்ட்ரிஸ், சின்ன சின்ன கண்ட்ரிஸ் நம்மளை சுற்றி கிட்டத்தட்ட 11 கண்ட்ரிஸ் இருக்குது. இந்த கண்ட்ரிஸ் நம்மளை எப்படி பார்க்க போகிறாங்க, இவங்களை எப்படி சமாளிக்க போகிறோம்? ஏன்னா ஜியோபாலிட்டிக்ஸில் யாரும் பர்மனெண்ட் ஃப்ரெண்டும் கிடையாது, யாரும் பர்மனெண்ட் எனிமியும் கிடையாது. அந்தந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ சப்போஸ் ஸ்ரீலங்கா எடுத்துங்க, ஸ்ரீலங்காவில் பங்களாதேஷ் எடுத்துங்க. பங்களாதேஷில் ஒரு ரூலிங் பார்ட்டி இருக்குது, மேபி தே ஆர் சப்போர்ட்டிவ் ஃப்ரம் இந்தியாவோட சப்போர்ட்டில் இருக்குது. ஸோ அதுக்கு ஆப்போசிஷன் என்ன பண்ணுவாங்க, அவங்க இன்னொரு கண்ட்ரியோட சப்போர்ட் எடுப்பாங்க, மேபி சைனா, மேபி அமெரிக்கா. ஸோ அங்கே இன்னொரு 3வது பார்ட்டி அது ஸ்ட்ராங் ஆகணுன்னா அவங்க இன்னொரு கண்ட்ரியோட சப்போர்ட் எடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் த்ரூ அவுட் த லைஃப் டைம் நம்ம இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இதெல்லாம் பர்மனெண்ட்டாக ஒரு சொல்யூஷன்றது எதுவும் கிடையாது.
ஸோ அது ஒரு சைடில் அந்த அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி ஆகணும். அதே மாதிரி நம்ம எது எடுக்கிறோம், எந்த ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்தாலும் அதை வந்து ஷார்ட் டேர்மாக யோசிக்காமல் கொஞ்சம் லாங் டேர்மாக, குறைஞ்சபட்சம் ஒரு 50 இயர்ஸ்க்கு லாங் டேர்ம் விஷனில் யோசித்து ஒரு ஒரு ஸ்டெப்பும் எடுக்க வேணும். இதுவும் ஒரு மிகப்பெரிய சவால் தான் கண்டிப்பாக. அதே மாதிரி நம்ம கண்ட்ரிலேயே இங்கே பரம்பரையாக வாழறவங்க, நம்ம கண்ட்ரிமேன், அதாவது பாரத மக்கள் இங்கே இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டியும் யூஸ் பண்ணுறோம், எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறோம். ஆனால் மனசால் வந்து நம்ம வேறு ஒரு கண்ட்ரியோட அடிமையாக இருக்கும். இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக, அது அதிகாரமாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், இல்லை மதம், ஏதோ ஒரு ரீசனுக்காக நம்ம கண்ட்ரியை விட மற்ற கண்ட்ரிக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற அந்த குரூப்புக்கு அகைன்ஸ்டாகவும் நம்ம அந்த குரூப்போட அப்போசிஷனையே நம்ம ஃபேஸ் பண்ணி ஆகணும். இது எல்லாத்தையுமே செய்வாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருந்தாலும் நம்ம கூடவே இருந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களே. இப்போ சப்போஸ் பிஜேபியை எடுத்துங்க, பிஜேபியோட ஆதரவாளர்கள், அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் லெவல் ஃபுல்ஃபில் ஆகும்போது அவங்க கண்டிப்பாக அவங்களும் அப்போஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் ஒரு விதமான சேலஞ்ச். இது எல்லாத்தையுமே வந்து எப்படி மோடி 3.0 எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்றது தான் நம்ம ஒரு சின்னதாக பார்க்க போகிறோம். அதாவது இதுக்கு ஸ்டார்டிங் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பீரியட்லன்னு சொல்ல முடியல. பிரிட்டிஷ் பீரியடுக்கு முன்னாடி முகல்ஸ் பீரியட்லேருந்து கூட ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்மளோட டிஸ்டர்பன்ஸ். அதாவது இந்த ஒரு கண்ட்ரியை வந்து ரொம்ப பெரிய அளவில் டிஸ்டர்ப் ஆனது வந்து முகலாயர் பீரியட்லேருந்து அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் காலத்தில் கண்டினியூ ஆகிட்டு இருந்தாலும், நாம் இந்த எபிசோடில் பார்க்க போகிறது வந்து மேஜராக நான் யோசிக்கிறது வந்து அரௌண்ட் 1947 நம்மளோட அதாவது லிபரேஷன்ற பேரில் பவர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் எப்போ ஆச்சோ அந்த டைமுக்கு பின்னலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு யோசிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நேரடியாக விஷயத்துக்கு போவோம். எங்கெங்கே எந்தெந்த ப்ராப்ளம் இருக்குது, எதை நம்ம சால்வ் பண்ணோம், அதுக்கான ஒரு கிளான்ஸ் மாதிரி சின்னதாக பார்க்கலாம். ஓகே, யாருக்கு பிடிக்குதோ இல்லையோ, மகாத்மா காந்தி வந்து நம்ம கண்ட்ரியோட முக்கியமான ஒரு பர்சன். நீங்கள் தேசப்பிதா சொல்லலாம், மகாத்மா சொல்லலாம், எது வேணாலும் சொல்லலாம். ஸோ பிரிட்டிஷர் முகல்ஸ் அவங்க செஞ்சதை வந்து நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வந்து நம்மளை ஆதிக்கம் பண்ண வந்தவங்க. ஸோ அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து வந்து அவங்கள பொறுத்தவரையில் இந்த கண்ட்ரியை அவங்களோட ஸ்லேவாக கொண்டு போனோம், நம்மளோட வெல்த்தெல்லாம் லூட் பண்ணோம், அது மட்டும்தான் இருந்தது. பட் நம்ம நாட்டில் பிறந்துட்டு நம்ம நாட்டுக்காக ஃபைட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தவங்க செஞ்ச தப்புகள் வந்து ரொம்ப முக்கியமானதுன்னு என்னோட தனிப்பட்ட கருத்து. எப்படி ஒருத்தர் வந்து நம்ம செய்கிற நல்ல விஷயத்துக்கெல்லாம் நம்ம பொறுப்பேற்றுக்கிறோமோ, அதே சமயத்தில் அவங்க செஞ்ச தப்புங்களுக்கும் அவங்க பொறுப்பேற்கணும். அட்லீஸ்ட் அதை நம்ம சொல்லி தான் ஆகணும். அப்படி தான் என்னோட எண்ணம் அப்படி தான். ஸோ அப்படி பார்த்தா காந்தியடிகள் செஞ்ச நல்லது எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக அவர் செஞ்ச தப்புகளும் இருக்குது. வரலாற்றை நம்ம வந்து கொஞ்சம் பேக்டேட்டில் வரலாற்றை பற்றி புரட்டி பார்த்தோம்னாக்கா அந்தந்த காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து அவருக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு சிலது அவரோட டெசிஷனுக்கு அகைன்ஸ்டாக நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் அவர் வந்து அதை இக்னோர் பண்ணியிருக்கார் நிறையா. அது ஓப்பனாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதே சமயத்தில் பிரிட்டிஷார்கிட்ட வந்து க்ளோஸாக இருந்தாருன்ற மாதிரியும் ஒரு ஃபீலு. ரெண்டாவது வந்து அவங்கக்கிட்ட நல்ல பேர் வாங்கி அது மூலயமா நம்ம பிரச்சனை இல்லாத ஒரு கண்ட்ரியை உருவாக்கணுன்ற ஒரு தவறான நோக்கத்தில் கூட தான் அவர் நிறைய டெசிஷன், அந்த மாதிரி தப்பான டெசிஷன்ஸ் எல்லாம் எடுத்துருக்கிறான்றது. அதுவும் அவங்கவுங்க மனோபாவத்தில் அவங்கவுங்க ஆங்கிள்லேருந்து பார்த்தா ஒவ்வொரு வியூவை பார்க்கலாம். பட் ஆக்சுவலாக அந்த தப்பெல்லாம் நடந்திருக்குன்றது உண்மை. ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி வரலாம் அந்த சிக்கல்லாம் நம்ம சுற்றி இருக்குன்றது கண்டிப்பாக அதை வந்து யாரும் மறுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்க்கணுன்னாக்கா அஹிம்சா பாலிசி, நான் வயலன்ஸ் ஒரு லிமிட் தாங்க. அஹிம்சா நான் வயலன்ஸ் எல்லாம் என்னை பொறுத்தவரையிலும் ஒரு லிமிட்டாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். பட் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருந்ததோ அப்படின்ற ஒரு கண்டிப்பாக எண்ணம் தோன்றுறது.
ஏன்னா நம்மளை கடிக்க வர நாயை வந்து நம்ம அன்பாக அதுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஒரு சில நேரத்தில் கொஞ்சம் 4 தட்டு தட்டினா தான் ஓடி போவோம், நம்மளை நம்ம காப்பாற்றிக்க முடியணும் போது அதை செஞ்சு தான் ஆகணும். பட் அதை செய்யலையோன்ற ஒரு ஒரு அந்த ஆதங்கம் கண்டிப்பாக இருக்கும் எல்லாருக்கும். அது இல்லாமல் இந்த கிலாஃபத் அதை பற்றி எல்லாருக்கும் தெரியும். பட் அவ்வளோ பெரிய தலைவர் அவருக்கு தெரியலன்றது என்னால் நம்ப முடியல. அது தெரிஞ்சும் அவருக்கு அதுக்கு ஆதரவு கொடுத்துருக்கிறாரு. தெரியலன்றது நம்ப முடியாத விஷயம், தெரிஞ்சு ஆதரவு கொடுத்துருக்கிறாருன்றது அதை விட மோசமான விஷயம். ஸோ பிரிட்டிஷ் ஸ்லேவரி மைண்ட் செட்டு, கொலோனியல் மைண்ட் செட்டு, முஸ்லீம் அப்பீஸ்மெண்ட், சிறுபான்மைன்ற பேரில் அன்னைக்கு ஆரம்பித்து வச்ச தாஜா இன்றைக்கி வரலாம் நம்மளை விடாமல் துரத்துது. ஸோ அதே சமயத்தில் ஹிந்துக்களுக்கு வந்து மெஜாரிட்டின்ற பேரில் ஹிந்துக்களை ஒரு செகண்ட் கிளாஸ் சிட்டிசனாகவோ ஈவன் 3rd 4th கிளாஸ் சிட்டிசனாக கூட நம்மளை குறைச்சிருக்கிறாங்களோன்றது அது ஒரு பக்கம் மன ரீதியாக வந்து நம்மளுக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்துது. ஸோ இன்னொரு சப்போஸ் ஹார்ட்கோர் நேஷ்னலிஸ்ட் இருக்கிறாங்க, இப்போ சுபாஷ் சந்திர போஸ், பகத்சிங், அந்த மாதிரி அவங்களெல்லாம் வந்துட்டு பிரிட்டிஷ் கூட சேர்ந்து அவங்களுக்கு அகென்ஸ்டாக போனாரே தவிர அவங்க சப்போர்ட்டிவாக போகல. அது ஒரு பெரிய இஷ்யூ. அது இல்லாமல் அடிக்கடி உண்ணாவிரதம் இருக்கிறன்ற பேரில் ஹீ பிளேட் ட்ரிக்ஸ் டு பவ் டவுன் காங்கிரஸ் அண்ட் சிட்டிசன்ஸ். நிறைய முறை அதை அவர் ட்ரை பண்ணியிருக்காரு, சக்ஸஸாக ஆகியிருக்கார். அவர் கடைசியாக வந்து அவர் சொல்கிறது தப்புன்னாலும் எல்லோரும் ஏற்றுருக்குறாங்க. ஸோ அது ஒரு பெரிய இஷ்யூ. இருக்கிறதுலே முக்கியமான மிகப்பெரிய தவறுன்னு என்னை பொறுத்தவரையிலும் நேருவை ப்ரைம் மினிஸ்டர் ஆக்கினது. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், 15 பேர் கொண்ட கமிட்டியை அமைச்சு அந்த 15 பேர் வந்து ஒருத்தர் கூட செலக்ட் பண்ணல நேருவை. பட் அவங்கள த்ரெட்டன் பண்ணி ஆக்சுவலாக பவர் கிடைச்சது வந்து சர்தார் பட்டேலுக்கு. பட் 1000 ரீசன்ஸ் சொன்னாலும் நேருவை வந்து அந்த இடத்துல உட்கார வச்சது ஒரு மிகப்பெரிய பிளண்டர். இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிளண்டர்ஸ் அவர் பண்ணியிருக்காரு. அந்த பிளண்டர்ஸ்க்கெல்லாம் வந்து இன்றைக்கி வரலாம் நம்ம பலியாடாகிட்டு இருக்கோம். ஸோ அந்த பிளண்டர்ஸ் எல்லாம் சரி பண்ண வேண்டிய ஒரு விஷயம் வந்து லாஸ்ட் 70 இயர்ஸாக நடக்கவே இல்லை. இன்ஃபேக்ட் அதை அதிகமாக்கி இருக்கிறாங்க. ஸோ இந்த பிளண்டர்ஸ் எல்லாம் சரி பண்ணது முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து வரலாற்றிலே மிகப்பெரிய அளவில் பிளண்டர்ஸ் பண்ணவருன்னு ஒருத்தர்னாக்கா நம்ம முதல் ப்ரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு தான். ஆர்டிகல் 370 ஆகட்டும், பிஓகே ஆகட்டும், எவ்வளோ விஷயங்கள், நிறைய விஷயங்கள் அவர் தப்பு பண்ணியிருக்காரு. அதாவது அவரோட பர்சனல் கெப்பாசிட்டியை டெவலப் பண்ணுறதுக்காக, அவரோட ஈகோ ப்ளஸ் அவரை வந்து கண்ட்ரியை விட அவருக்கு முக்கியத்துவம் கிடைக்கணுன்ற ஒரு விஷயத்துக்காக அவர் செஞ்ச நிறைய விஷயங்கள், லாங் டேர்ம் விஷன் இல்லாமல், ஒரு தொலைதூர பார்வை இல்லாமல், நேஷ்னலிஸ்ட் ஐடியா இல்லை அந்த கான்செப்ட் இல்லாமல் சின்ன சின்ன விஷயங்களை வந்து அவர் பண்ணிட்டு போனது வந்து இன்றைக்கி வரலாம் நம்ம கண்ட்ரி நிறைய குழப்பத்தில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம், யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில் சிம்பிளான விஷயம், சைனாவை நம்ப முடியாது, ஆனால் அவர் நம்பினார். சரி, சைனாவுக்கு அந்த போஸ்ட் கொடுக்காம நம்ம அந்த போஸ்ட்டை எடுத்து சைனாவை இல்லாமல் எல்லா கண்ட்ரியும் வந்து நல்லபடியாக மெயின்டைன் பண்ணியிருக்கலாம்ல, அந்த பவரை நம்ம கையில் வச்சுருந்துருக்கலாம்ல. அந்த மாதிரி யோசிக்கல அவர். ஃப்ரெண்டு அவர் வந்து நான் அந்த ஏதோ என்னத்தை சொல்கிறதுங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அது சுத்தமாக ஏற்றுக்கவே முடியல அதெல்லாம். அதே மாதிரி பாகிஸ்தான்கிட்ட சைனாக்கிட்ட செஞ்ச குளறுபடிகள், நேபாள், ஸ்ரீலங்கா, மியான்மர், திபெத், எல்லாத்துலேயுமே எந்த ஒரு விஷயம் எடுத்து பாருங்கள், காஷ்மீர், எல்லா விஷயத்துலையுமே வந்து குழப்பந்தான். குழப்பத்தை வந்து அதிகம் பண்ணி வச்சுட்டு போனாரே தவிர குறைக்கிறதுக்கான எந்த விதமான முயற்சியும் செய்யலை. இன்ஃபேக்ட் அவர் வந்து அதை பற்றி யோசிக்கவே இல்லை. இதெல்லாம் ஃப்யூச்சரில் எந்த மாதிரி போகுன்றதை பற்றி அவருக்கு கவலையும் இல்லை. அந்த நேரத்துக்கு அவருக்கு தோன்றது கரெக்டுனாக்கா கரெக்ட், அவள் தான் அந்த மாதிரி இருந்துட்டார். யூசிசி ப்ராப்ளம் அப்போவே சால்வ் பண்ணியிருக்கலாம், மைனாரிட்டி இஷ்யூஸ் அப்போவே சால்வ் பண்ணியிருக்கலாம், ரிசர்வேஷன்ஸ் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணியிருக்காங்க. நிறைய வாய்ப்புகள் இருந்தது. ஏன்னா அன்னைக்கு சிச்சுவேஷனில் வந்து இன்றைக்கி இருக்கிற அளவுக்கு ப்ரொட்டஸ்ட்டோ அல்லது
எதுவுமே இருந்திருக்காது. ஸோ ஒரு நல்ல க்ளீன் இந்தியன் பாலிசிஸ் கான்ஸ்டியூஷனை வந்து ரிவைஸ் பண்ணிடும். ஓகே, சில சமயத்தில் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இம்மீடியட்டாக நம்ம சுதந்திரம்ன்ற பேரில் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர் வந்ததுக்கப்புறமா இம்மீடியட்டாக எதையும் செய்ய முடியலன்னு. பட் ஈவன் 10-15 இயர்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் பவரில் இருந்தோம், அதெல்லாம் சரி பண்ண முடியலனாக்கா அது ஒரு மிகப்பெரிய பிளண்டர். ஸோ சோஷலிசம்ன்ற ஒரு கொள்கையை வச்சு இங்கே இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகாத மாதிரி தடுக்கிறது, பர்மிட் ராஜ், எவ்வளோ விஷயத்த சொல்லிகிட்டே போகலாம். இந்த பிளண்டர்ஸ் எல்லாம் வந்து அன்னைக்கு அவர் செஞ்சது வந்து இன்றைக்கி வரலாம் கண்டினியூட் ஆகிட்டு இருக்குது ஏதோ ஒரு விதத்தில். இது அன்னைக்கு இருந்த மாதிரி இப்படி இன்றைக்கும் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. பட் ஏதாவது ஒரு விதத்தில் அன்றைக்கி எடுத்த அந்த தப்பான டெசிஷன்ஸ் வந்து இன்றைக்கி வரலாம் நம்ம அதுக்கான பலியாடாக ஆகிட்டுருக்கோம். முக்கியமாக இந்திரா காந்தியை கொண்டு வந்து ஃபேமிலி ரூல்ஸ், வாரிசு அரசியலை ஆரம்பித்து வச்சது நேருஜி தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்திரா காந்தியை வந்து நிறைய பிளண்டர்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. மேபி சக்தி, துர்கா எது வேணாலும் சொல்லிக்கலாம். பட் அவங்க பண்ணதும் வந்து நிறைய, ஃபார் எக்ஸாம்பிள் சோஷியலிஸ்ட் செக்குலர்னு கான்ஸ்டியூஷனில் கொண்டு வந்தது. இது ப்ளூ ஸ்டார் ஆக்ஷனில், ப்ளூ ஸ்டார் ஆப்ரேஷனில் காலிஸ்தான் பிரச்சனையை வந்து ரொம்ப அதிகம் பண்ணது. ஏன்னா அந்த ப்ளூ ஸ்டார் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதை வந்து இவங்களோட பாலிட்டிக்ஸ்னால் தான். பிந்திரன்வாலேன்ற ஒன்றுமே தெரியாத ஒரு ஆளை கொண்டு வந்து அவனை ஒரு பெரிய ஆளாக்கி கடைசியில் அவனே பிரச்சனையை பண்ண ஆரம்பித்து கடைசியில் ப்ளூ ஸ்டார் ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய அளவுக்கு போனதுக்கு வந்து இந்திரா காந்தி தான் ஒரு முக்கியமான ரீசன். ஸோ அது ஒரு பெரிய இது. அதே மாதிரி ஃபேமிலி ரூல்ஸ், வாரிசு அரசியலில் சஞ்சய் காந்தியை எதுக்கு எடுத்தாலும் முன்னாடியே கொண்டு வந்தது. எமர்ஜென்சி முக்கியமான பிளண்டர், மிகப்பெரிய பிளண்டர். எமர்ஜென்சி கோர்ட்டோட ரூல்ஸ், அதை லா வந்து ஃபாலோ பண்ண மாட்டேன்னு சொல்லி எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணது. அதனால் அந்த ஒரு பிரச்சனையினால் ரீஜனல் பார்ட்டிஸ் நிறைய பிரிவினைவாத சக்திகள் வந்து தலை தூக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் கொடுத்தது வந்து அவங்க தான். அதே மாதிரி கம்யூனிஸ்ட் பார்ட்டியை வந்து பியூரோக்ரஸி, மீடியா, எஜுகேஷன் எல்லா இடத்துலையும் நுழைச்சது. கச்சத்தீவு ரீசெண்டாக ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம். இது எல்லாமே இந்த பிளண்டர்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி வரலாம் கண்டினியூவாக ஆகிட்டுருக்கு. எதுவுமே வந்து குறையவே இல்லை, இன்ஃபேக்ட் அதிகமாகிட்டே போயிருக்கு. ஸோ இந்திரா காந்தியோட பிளண்டர்ஸும் வந்து இன்னும் அந்த இம்பேக்டெல்லாம் வந்து தான் இருக்குது. அடுத்து ராஜீவ்காந்தி, போஸ்டர் பாய் அவரோட ஆட்சி ஆரம்பமே வந்து ஆன்டி சீக்ரியாட்ஸ். எவ்வளோ சிக்ஸ் வந்து ரொம்ப படுகொலை செய்யப்பட்டாங்க, வன்முறையை சந்தித்தாங்க. இந்த காலிஸ்தான் வந்து ப்ளூ ஸ்டார் ஆப்ரேஷனில் கொஞ்சமாக இருந்ததை வந்து இன்னும் அதிகம் பண்ண ஒரு புண்ணியம் வந்து ராஜீவ்காந்தியை போய் சேரும். அதே சமயத்தில் மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்ன்ற பேரில் ஷாபானோ கேஸில் கான்ஸ்டியூஷன் லாக் அகைன்ஸ்டாக ஃபுல்லாக கான்ஸ்டியூஷனையே மாற்றின மிகப்பெரிய சாதனையை செஞ்சவர் அவர். ரெண்டாவது அவரோட பீரியடில் தான் வந்து இந்த ஸ்கேம்லாம் பெரிய லெவலில் வெளியே வந்தது. பிளாக் மணி ரூட்ஸ் அதெல்லாம் பெரிய லெவலில் வெளியே வந்தது. போபால் கேஸ் ட்ராஜடியில் அமெரிக்கன் எம்பாசிக்கு பெண்டாய் அந்த முக்கியமான குற்றவாளியை தப்பிக்க விட்டது. ஸ்ரீலங்காவில் போயிட்டு எல்டிடி கான்ஃப்ளிக்டில் தேவையில்லாமல் குழப்பி ரொம்ப பெரிய இஷ்யூ ஆகி கடைசியில் அவருக்கே அது வினையாக முடிஞ்சு போச்சு. அவரோட லைஃபையே வந்து அவர் இழக்கிற அளவுக்கு கொண்டு போய் இந்தியா ஸ்ரீலங்கா நடுவில் பர்மனெண்ட்டாக ஒரு எனிமிட்டியை க்ரியேட் பண்ணி வச்சுட்டு போயிருந்தார். ஸோ இவர் செஞ்ச பிளண்டர்ஸ் வந்து கம்மி கிடையாது அந்த பீரியடில். இந்தியாவோட பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரியில் இந்த ஷார்ட் டேர்ம் ப்ரைம் மினிஸ்டர்ஸ் பண்ண அட்டூழியம் வந்து ரொம்ப கொடுமை. கண்டிப்பாக ஒரு ஆல்டர்னேட் பொலிட்டிஷியன், அப்போசிஷன் தேவை தான். பட் இந்த மாதிரி ஒரு ஜோக்கர்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்து அவங்க நம்ம டெமோக்ரஸியை வந்து ரொம்ப கேலி கூத்தாக்கிட்டு போயிட்டாங்க. விபி சிங், மொரார்ஜி தேசாய், ஐகே குஜ்ரால், தேவகவுடா, சந்திரசேகர் ஒரு 6 மாதம் கூட இல்லை, சிலர் 3 மாதம்லாம் கூட ப்ரைம் மினிஸ்டராக இருந்தாங்க. அந்தளவுக்கு ஒரு யூனிட்டி இல்லாத ஒரு அப்போசிஷன். அதுக்கு நடுவில் மண்டல் கமிஷன் ஒரு ரிசர்வேஷன், ஜாதி ரீதியாக கண்ட்ரியை மோசமான நிலைமை கொண்டு போனது. நார்த் ஈஸ்ட் இன்சர்ஜென்சியை அதிகம் பண்ணது.
ரா அசட்ஸ் பாகிஸ்தான்லேருந்து ரா அசட்ஸை போட்டு கொடுத்து ஒருத்தர் அங்கே ராவோட ப்ரெசன்ஸையே வந்து காலி பண்ணார். அது இல்லாமல் திருட்டுத்தனமாக ஆர்பிஐயோட கோல்டை கொண்டு போய் ப்ளட்ஜ் பண்ணுறதுக்காக பார்லிமெண்ட்டுக்கோ இல்லை கவர்மெண்ட் பப்ளிக்கோ இன்ஃபார்ம் பண்ணாமல் திருட்டுத்தனமாக எடுத்துன்னு போனது லக்கிலி யாரோ கண்டுபிடிச்சி நடுவில் ஸ்டாப் ஆயிடுச்சு. இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரியான காமெடியன்ஸ் எல்லாம் வந்து இந்த ஒரு ஷார்ட் டேர்மில் வந்து நம்ம ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்குறது தான் பெரிய அசிங்கமான விஷயம் நம்ம கண்ட்ரியில் நடந்ததுலையே. கடைசியாக இப்போ 2 பேர், ஒருத்தர் PV நரசிம்மராவ். அவர் மேலே எவ்வளோ தான் மரியாதை செய்யணும்னு ஆசை இருந்தாலும் 1990s அவர் வந்து எக்கனாமியை ஒரு பூஸ்ட் பண்ணார். அந்த ஒரே ஒரு விஷயத்தை தவிர அவர் செஞ்சது மொத்தமே பிளண்டர்ஸ் தான். நிறையா பிளண்டர்ஸ் பண்ணியிருக்கார். பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் 1991 இருக்கிறதுலே ஒரு கொடுமையான விஷயம். வக்ஃப் ஆக்ட் 1995, நேஷ்னல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ் 1992, அயோத்தியா இஷ்யூஸ்க்கு அகென்ஸ்டாக ஒரு முஸ்லீம் அப்பீஸ்மெண்ட்டுக்காக அவர் செஞ்ச நிறைய தப்புகள் வந்து என்ன சொல்கிறது, ஒரு நல்ல மனுஷன் சொல்கிறதுக்கு சொல்ல போகும்போதெல்லாம் இதுதான் எனக்கு மைண்டுக்கு முன்னாடி வருது. அதை விட பெரிய தப்புங்களை அவர் செஞ்சுட்டு போயிட்டாரேன்றது. அதை செய்யாமல் இருந்திருந்தாருன்னா கோயில் கட்டி கும்பிட்டுருக்கலாம் அவர். கடைசியாக நம்ம பப்பட் PM, ஆக்சிடென்டல் பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங். ஒரு சாஃப்ட் கேரக்டர், ஃபுல்லி லிட்ரேட், ஹை-ஃபை எஜுகேட்டட் எக்கனாமிஸ்ட். எப்படி ஒரு கண்ட்ரியை அவரோட கெப்பாசிட்டி இல்லாத ஒரு பதவிக்கு கொண்டு வந்தால் எப்படி ஒரு கண்ட்ரி நாசமாகன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து MMS. அவர் மேலே எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை இருந்தது. ரொம்ப அவருக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. மத்லப் இன்டலெக்சுவல்ஸ் எல்லாருமே சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. பட் அவர் எப்போவுமே வந்து அந்த டிப்ளமேட்டிக் ஸ்டைலை விடல. பப்பட் PMமாக தலையாட்டுற ஒரு பொசிஷனை தாண்டி அவர் யோசிக்கவே இல்லை. அவரோட பவர் என்ன, அவரோட போஸ்ட் என்ன, அதுக்கான ஒரு முக்கியமான அவரோட வேலை என்னன்றதை மறந்து அவரோட பாஸை ப்ளீஸ் பண்ணுறதுலே வந்து ஃபுல்லாக டைமை வேஸ்ட் பண்ணிட்டார். கிட்டத்தட்ட 10 years. ஸோ எல்லா இம்ப்ளிமெண்டேஷன்லேயும் டிராஸ்டிக்கல் ஃபெயிலர்ஸ். எனக்கு ஒரு டவுட் கூட, அவர் ஷேடோ மேன் ஆஃப் டீப் ஸ்டேட்டாக கூட இருக்கலாம் கண்டிப்பாக. ஏன்னா டீப் ஸ்டேட் வந்து எப்போவுமே அவங்கவுங்க ஆளுங்களை ஒரு பொலிட்டிக்கல் இடத்துல ப்ளேஸ் பண்ணுறதுல வந்து அவங்க கில்லாடிங்க. ஸோ ஹி மே பி த ஷேடோ மேன் ஆஃப் டீப் ஸ்டேட். இந்தியா வந்து ரொம்ப வீக்கஸ்டானது வந்து இந்த பீரியடில் தான். மைனாரிட்டி அப்பாயின்மெண்ட் ரொம்ப ஒஸ்டான லெவலுக்கு போனது. இன்டர்நேஷ்னல் லாபியிங்க்கு அதிக அளவு பெண்டாக வருது. நெவர் ஷோன் கட்ஸ் டு சே நோ. இது தப்புன்னு சொல்லும்போது அவருக்கு தெரிஞ்சாலும் அதை செய்ய மாட்டேன்னு சொல்கிற அந்த கட்ஸே இல்லாத ஒரு ப்ரைம் மினிஸ்டர். பர்சனலாக அவர் மேலே எந்த ஒரு கோபமும் இல்லை. பர்சனலாக அவரை வி ஹாவ் டு ரெஸ்பெக்ட் ஹிம். பட் நம்ம இங்கே பார்க்குறது வந்து ஒரு PMஆ. ஸோ ஒரு PMக்கான ஒரு PMக்கான ஒரு குவாலிட்டி அவர்கிட்ட இருந்ததான்றது தான் இங்கே கொஸ்டின். ஸோ மேஜர் ஸ்கேம்ஸ் அவரோட பீரியடில் கோல்கேட்லேருந்து 2Gலேருந்து எல்லாமே அது பெரிய அளவில் ஸ்கேம்ஸ் நடந்தது. மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியை வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வீக் பண்ணி நம்மளை வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரியாகவும் ட்ரேடிங் நேஷனாவையும் மாற்றுறதுல ஒரு பெரிய பங்கு வகித்தார். குறிப்பாக அந்த இன்றைக்கு வரலாம் காங்கிரஸ் வந்து பதில் சொல்லாத ஒரு விஷயம், 2008 அவங்களுக்கும் சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கும் என்ன ஒரு உடன்படிக்கை நடந்தது. இதை அவங்க என்றைக்காவது ஓப்பன் பண்ணாங்கன்னா அன்றைக்கி நம்ம ஒத்துக்கலாம் ஒரு காங்கிரஸ் வந்து ஒரு உண்மையான இந்தியன் நேஷனுக்காக ஒர்க் பண்ணுற பார்ட்டின்னு. பட் அவங்க எப்பவும் சொல்ல போகிறதில்ல, இதெல்லாம் வெளியே வருமானு தெரியாது. ஸோ இருக்கிறதுலே மோசமான ஒரு PM, நல்ல பேரோடு வந்த மோசமான PM கடைசியில் அவர் MMS மன்மோகன் சிங். கடைசியாக 2014 லாஸ்ட் 10 இயர்ஸாக பிரைம் மினிஸ்டர் மோடி அண்ட் BJP பார்ட்டி they are doing as much as possible. பட்
நம்ம ஈஸியாக சொல்லலாம் 10 இயர்ஸ் இருந்தோம் ஏன் இதெல்லாம் செய்யலைன்னு. 70 இயர்ஸ் ஒரு ஒரு பாலில் வந்து சின்னதாக ஒரு ஏதோ ஒரு எலுமிச்சம்பழம் போட்டு கெடுக்கிறது ஈஸி. மறுபடியும் அதை பாலாக்க முடியுமா? அங்கே தான் ஒரு பெரிய சேலஞ்சு. ஸோ ஒரு ஒரு கண்ட்ரியை வந்து ஈஸியாக கெடுக்கலாம், பட் அதை மறுபடியும் கொண்டு வர்றது, அதுவும் நம்ம மாதிரி பெரிய கண்ட்ரி, மல்டிபிள் கல்ச்சர், மல்டிபிள் லாங்குவேஜ், எவ்வளோ எவ்வளோ விஷயத்துக்கு நடுவில் ஈஸியாக கெடுக்கிறது ஈஸியாக செஞ்சுட்டு போயிட்டாங்க எல்லாமே. பட் அதை சரி பண்ணி மறுபடியும் எல்லாரையும் கொண்டு வர்றது ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். லாஸ்ட் 10 இயர்ஸாக கிளீன்சிங் ஒர்க், ஒரு பேசிக் சிஸ்டம்ஸ் செட் பண்ணுறது, இதெல்லாம் ஓரளவுக்கு நடந்திருக்கு. இன்னும் கூட சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம். பட் அகைன் பாலிட்டிக்ஸ் இஸ் ஏ கேம். அதில் வந்துட்டு நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம நினைக்கிற டைம்லேயே எல்லாத்தையும் செய்ய முடியாது. ஸோ ஒரு சிலது வந்து நமக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் எக்ஸிஸ்டிங் சிஸ்டமில் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு நடுவுலையே கிளீன்சிங் ஒர்க் நடந்துட்டு தான் இருந்தது. ஓரளவுக்கு நம்ம இப்படி வேணால் சொல்லலாம், களத்தை தயார் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அடுத்த டேர்மில் வந்துட்டு இதுக்கான டஃப் போல்ட் டெசிஷன்ஸ் வித்தவுட் பெண்டிங் டு எனி பவர், ஃபியர் ஆஃப் ப்ரொட்டஸ்ட், ப்ரெஷர், இதெல்லாம் இல்லாமல் எல்லாத்துக்கும் எதுக்கும் அடி பண்ணியாமல் ஒரு டெசிஷன் எடுக்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு ஓரளவுக்கு தயார் பண்ணி வச்சுருக்கிறாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி அயன் ஹேண்டட் டீலிங், அந்த கடுமையான டீலிங், என்ன சொல்கிறது, லெஃப்டிஸ்ட்டு, அப்போசிஷன், இன்டர்நேஷ்னல் இன்ஃப்ளூயன்சர்ன்ற பேரில் எப்போவுமே நமக்கு அகைன்ஸ்ட் விஷ விதைங்கள்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் எப்படி டீல் பண்ண போகிறாங்கன்றது ஒரு இம்பார்ட்டண்ட் சேலஞ்சஸ். ஸோ நம்ம கண்ட்ரியோட கல்ச்சரை நம்மளோட கல்ச்சரையும் ப்ரொடெக்ட் பண்ணோம். அதே சமயத்தில் நம்ம மற்ற கண்ட்ரீஸ்க்கும் அவங்களுக்கும் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனையும் ஃபுல்ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதெல்லாம் இதுவும் சேலஞ்சிங்கான ஒரு டேர்மாக இருக்கும்னு நினைக்கிறேன். மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்ன்றதை ஒன்ஸ் ஃபார் ஆல் வைப் அவுட் பண்ண வேண்டிய ஸ்டேஜ் வந்தாயிருச்சு. இனிமேல் எந்த ரிலீஜனோ கேஸ்ட்டோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் வீட்டுக்குள்ளே ப்ராக்டிஸ் பண்ணிங்க, உங்களோட சமூகத்துக்குள்ளே ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. பட் ஒன்ஸ் யூ கேம் டு இன் ஃப்ரண்ட் ஆஃப் லா, ஸோ நீங்கள் வந்து எல்லாருமே ஒன்று தான். அந்த சிச்சுவேஷனை இம்மீடியட்டாக கொண்டு வர ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். அதே மாதிரி ஸ்ட்ராங் மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டி, நம்மளை வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரியாக ஒரு என்ன சொல்லுவாங்க, சைபர் கூலிஸாக வந்து ட்ரீட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம வந்து ஸ்ட்ராங் மேனுஃபேக்சரிங்கில் பெரிய லெவலில் வரணும். அது ஒரு முக்கியமான ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும். அதாவது நேரட்டிவ்ஸ் நிறைய நமக்கு அகைன்ஸ்ட் வெஸ்டர்ன் ஐடியாஸை வந்து இங்கே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்காக இந்த எல்ஜிபிடிக்யூ அது இதுன்ட்டு கொண்டு வந்து ஃபேமிலி இல்லாமல் இண்டிவிஜுவல்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, இதெல்லாம் நிறைய நேரட்டிவ்ஸ் வந்து நம்ம மேலே திணிக்கப்படுது. அதையெல்லாம் கவுண்டர் பண்ணுறதுக்கு இன்னும் சரியான ஆளுங்க இல்லை. இப்போ ஓரளவுக்கு சமூக வலைதளங்களில் விழிப்புணர்வு வந்திருக்கு. பியாண்ட் கவர்மெண்ட், பப்ளிக் வந்து அதுக்கு அகைன்ஸ்டாக ஃபைட் பண்ணுறாங்க. நம்ம நிறைய விஷயத்தில் பார்த்துருப்போம். இந்த ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன், வாட் இஸ் ராங் வித் இந்தியான்னு ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணி நம்ம மேலே பண்ணப்போ நம்ம சமூக வலைதளங்கள் வந்து அதை கிழின்னு கிழித்து கடைசியில் அந்த ட்ரெண்டையே மாற்றிட்டாங்க. அதே மாதிரி மால்தீவ்ஸ் விஷயம், நிறைய விஷயங்களில் வந்து கவர்மெண்ட்டு இல்லாமல் இண்டிவிஜுவல்ஸ் இல்லை குரூப்ஸ் அவங்களும் வந்து இப்போது ஒரு நேஷ்னல் காஸ்க்காக ஃபைட் பண்ணுற லெவலுக்கு நம்ம தயாராகிட்ருக்கோம். ஸோ இது அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ அந்த கவுண்டர் நேரேட்டிவ்ஸ் வந்து நம்ம நேரேட்டிவ்ஸ்க்கு வந்து டிஃபெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்யூச்சரில் வந்து நம்ம நேரேட்டிவ்ஸ் செட் பண்ணோம், அவங்க டிஃபெண்ட் பண்ணுற லெவலுக்கு கொண்டு போகணும். இது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும் நமக்கு முன்னாடி. அதே மாதிரி நம்மளை ஒரு பொசிஷனிங் ஆஸ் ஏ குளோபல் லீடர்ஷிப், இந்தியா நம்ம கண்ட்ரி வந்து வேர்ல்டு லெவலில் ஒரு லீடர்ஷிப்பாக நம்மளை பொசிஷன் பண்ணுறதுக்கும், அதே மாதிரி மற்ற கண்ட்ரிஸ், மெஜாரிட்டி கண்ட்ரிஸ் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுறதும் நமக்கு ஒரு முக்கியமான சேலஞ்சாக இருக்கும். அதே நம்ம சிட்டிசன்ஸை வந்து ரொம்ப லேசியாகவும் ஃப்ரீபீஸ்க்காக ஏங்குறவங்களையா இல்லை ரிசர்வேஷன்ற மாதிரியான ஒரு விஷயத்துக்கும் நம்மளை அடிமைப்படுத்தி வச்சுருக்கிறாங்க. அதையெல்லாம் தாண்டி இந்த 140 கோடி பேரில் அட்லீஸ்ட் ஒரு 80 கோடி பேரை ஹார்டு ஸ்மார்ட் ஸ்கில் ஒர்க்ஸ்க்காக ரெடி பண்ணுறது, வித்தவுட் லுக்கிங் ஃபார் ஃப்ரீபீஸ் ஆர் ரிசர்வேஷன்ஸ். அவங்களோட ஸ்கில், அவங்களோட டேலண்ட்டை வச்சு மேலே வர்றதுக்கான
மைண்ட் செட்டை க்ரியேட் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்க போகுது இந்த நெக்ஸ்ட் டேர்ம். அதே மாதிரி இன்னோவேஷன், ஹைடெக் ரிசர்ச்லாம் இருக்குது இல்லைங்களா. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் செமிகண்டக்டர்ஸ், இவி வெஹிக்கல்ஸ்க்கான அந்த பேட்டரிஸ், அதுக்கான ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து நம்ம பெரிய லெவலில் வந்து ரிசர்ச்சு, இன்னோவேஷன், ஆர்என்டிலாம் நமக்கு நிறைய தேவைப்படுது. நம்ம எல்லா நேரமும் மற்ற கண்ட்ரிஸ் கூட டிபெண்ட் ஆகிருக்க முடியாது. நம்ம கண்ட்ரிமேன் வந்து அதில் லீடிங்கில் இருக்கணும். நம்ம போய்ட்டு இப்போ மைக்ரோசாஃப்டில் ஒரு சிஇஓவாக இருக்கலாம், பட் மைக்ரோசாஃப்டை க்ரியேட் பண்ணுறவங்க இங்கேருந்து வேணும். நம்மளுக்கு ஒரு வேலை செய்கிற சிஇஓ தேவையில்லை. சிஇஓ இருக்கிறது நான் கேவலன்னு சொல்ல, பட் நம்ம வந்து க்ரியேட்டராக இருக்கணும், ஜாப் ப்ரொவைடராக இருக்கணும், நாட் ஜாப் சீக்கர்ஸ். ஸோ அது ஒரு அந்த மைண்ட் செட்டை சிட்டிசன்ஸ்க்கு, நம்ம கண்ட்ரி பப்ளிக் மைண்ட் செட்டை எப்படி மாற்றுறதுன்றது ஒரு டஃப் டாஸ்க்கு தான் சொல்ல முடியும். அதே மாதிரி இதெல்லாம் செய்யும்போதே எக்கனாமிக்கல் க்ரோத்தும் எஃபெக்ட் ஆகக்கூடாது, எக்காலஜி, என்விரான்மெண்ட் இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி போகணும். இதெல்லாமும் நம்ம கவனத்தில் வச்சுக்க வேண்டியிருக்குது. டீகாலனைசேஷன் அது ஒரு முக்கியமான மேட்டர். டீரேடிகலைசேஷன், பர்டிகுலரில் சில மதம் ஃபஸ்ட்டு, அவங்களோட ரிலீஜியன் ஃபஸ்ட், நேஷன் செகண்டுன்ற அந்த மைண்ட் செட்டை மாற்றுறது. அதே மாதிரி அந்த காஃபேர் போன்ற அந்த மாதிரியான மைண்ட் செட்டெல்லாம் மாற்றுறது, இதுவும் இம்பார்ட்டண்ட்டான டாஸ்காக இருக்கும். டீடாலரைசேஷன், ஏன்னா சிங்கிள் ஃபியட் கரன்சி வந்து இதுக்கப்புறமா வேர்ல்டில் இருக்காது. அதே மாதிரி யூனிபோலார் கண்ட்ரியாகவும் இருக்கும், யூனிபோலார் பவரும் இதுக்கப்புறம் வேலைக்கு ஆகாது. ஸோ டீடாலரைசேஷன், மல்டிபோலார் பவர் சென்டர், அதெல்லாம் வந்து பை 2035 வரலாம். இதுக்கெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் ஆகிறதோட, கண்ட்ரியை ப்ரிப்பேர் பண்ணுறதும் அதோடு சேர்ந்து நம்ம மக்களையும் அதுக்கு தயார் பண்ண வேண்டியது ஒரு முக்கியமான டாஸ்க். ஜுடிஷியல் ரிஃபார்ம்ஸ் சொல்லவே தேவையில்ல, ரொம்ப முக்கியமான ஒரு டாஸ்க்கு. ஃபாஸ்ட் ட்ராக்கில் அக்யூரேட் வெரடிக்ஸ் கொடுக்கறது, இன்வெஸ்டிகேஷன் ஸ்பீடப் பண்ணுறது, பர்ஃபெக்ட் இன்வெஸ்டிகேஷன், இதெல்லாம் வந்து ஒரு பெரிய டாஸ்காக தான் இருக்கும். அதே சமயத்தில் இதெல்லாம் செய்கிறோன்னு சொல்லிவிட்டு டிஃபென்ஸ் எல்லாம் டீலில் விட்டுற முடியாது. நம்ம டிஃபென்ஸும் வந்து ஸ்ட்ராங்காக செக்யூரிட்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ், இன்டர்னல் எக்ஸ்டர்னல் சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறதுக்கு, அதுக்கான ஆல்டர்னேட்டிவ்ஸ், ஆத்ம நிர்பர் பாரத். நம்ம எல்லா நேரமும் இம்போர்ட்டே டிபெண்ட் ஆகிருக்க முடியாது. நம்ம இங்கே லோக்கலாக மேனுஃபேக்சரிங்கை இன்க்ரீஸ் பண்ணோம். அது இண்டஸ்ட்ரியல் ஆகட்டும், இல்லை டிஃபென்ஸ் ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும், இல்லை மெடிக்கல், இல்லை எந்த ஒரு ஃபீல்டாக இருந்தாலும் நம்ம ஆத்ம நிர்பராக இருக்கணும். அதே மாதிரி ஸ்ட்ராங்கான சனாதன எக்கனாமிக்ஸ், கல்ச்சுரல் ரிவைவல், இதெல்லாமும் பேரலாக நடந்தே ஆகணும். ஸோ மோடி 3.0 வில் பி எ வெரி இம்பார்ட்டண்ட் டாஸ்க். 2035-45 விக்ஷித் பாரத், அதெல்லாம் நம்ம அச்சீவ் பண்ணோன்னா இந்த 3.0 எப்படி இருக்குன்றது அவங்களோட பர்ஃபாமன்ஸை பொறுத்து தான். அந்த பர்ஃபாமன்ஸ் எப்படி இருக்குன்னாக்கா அவங்களோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து. அவங்க ஸ்ட்ரென்த்து எவ்வளோன்னா 400 அண்ட் அபவ். ஸோ அங்கே தான் எல்லாமே இருக்குது. ஸோ ஹோப் எவ்ரி திங் வில் கோ பெட்டர். இந்த 70 வருஷமாக ஏதோ சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எதோ நடந்திருக்கு, அதையெல்லாம் நம்ம சரி பண்ணி தான் ஆகணும், அப்படியே விடவும் முடியாது. எஜுகேஷன் ரிஃபார்ம் ஆகட்டும், மெடிக்கல் ஹெல்த் ரிவல்யூஷன் ஆகட்டும், எல்லா விஷயத்துலையும் நிறைய விஷயம், நியூ ஆர்என்டி, நியூ டெக்னாலஜிஸ், நிறைய ரிசர்ச் எல்லாம் நடக்கணும், நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வரணும், அக்ரிகல்ச்சரில் வந்து இன்கம் அதிகமாகணும், அக்ரிகல்ச்சர் வந்து ரீஃபார்ம் ஆகணும், ஃபுல் ரீஃபார்ம் ஆகணும். இந்த பழைய கான்செப்டெல்லாம் உதவாது. நம்ம இன்றைக்கி அடுத்த 50 இயர்ஸ்க்கான கான்செப்ட்ஸை க்ரியேட் பண்ணி அந்த கான்செப்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எல்லாரையும் தயார். மெயினாக அகைன் அண்ட் அகைன் என்னோடய மைண்டில் ஓடுறது வந்து பப்ளிக்கை 140 crore, மேபி 145 crore வச்சுக்கோங்க. அதில் ஒரு 40-45 crore டெசிஷன் மேக்கர்ஸாக இல்லாத குழந்தைங்க, யங்ஸ்டர்ஸாக இருக்கலாம். பட் ரிமைனிங் 100 crores வந்து அட்லீஸ்ட் ஒரு 70-80% பப்ளிக்கை வந்து நம்ம இதுக்கெல்லாம் தயார் பண்ணுறது நம்ம முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய டாஸ்க்குன்னு என்னோட கணிப்பு. ஸோ மோடி 3.0 எந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணணுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆல் த பெஸ்ட் டு மிஸ்டர் மோடி அண்ட் ஹிஸ் டீம்.
விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். பை பை. ஜெய் ஹிந்த்.